அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நீண்ட நாள் கனவு இந்த கோவில் வர்றது குறுக்குத்துறை முருகர் கோவிலில் இருக்கேன். இப்போ நான் சமீபமாக ஒரு 3 வருடங்கள் முருகர் பற்றி பேசினாலும் என்னோடய 10 வருட கனவுன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வர்றது. ஒவ்வொரு வாட்டியும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், திருநெல்வேலி வரப்போ இந்த கோயிலுக்கு வந்துடணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி தான் திங்கட்கிழமை மார்ச் 9ஆம் தேதி முருகப்பெருமான் கருணை கொடுத்துருக்காரு. இந்த கோவில் பற்றி சொல்கிறதுக்கு 1, 2, 3 அப்படின்னு சில அதிசயங்கள் மட்டும் கிடையாது, மொத்தமும் அதிசயம் தான். அந்த கோவில் உருவானதாக இருக்கட்டும், இந்த கோவில் இப்போ இருக்கிறதா இருக்கட்டும், தாமிரபரணி ஆற்றங்கரையில் எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ தடங்கல்கள், எவ்வளோ விஷயங்களை தாண்டி இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடமாக நிலச்சி நிற்கின்றதே ஒரு முருகர் அற்புதம், அதிசயம்தான். 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தொல்லியல் துறை சேர்ந்த மீனான்னு ஒரு சகோதரி கிட்டத்தட்ட பல கல்வெட்டு கண்டுபிடிச்சு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலை பற்றி சொல்கிறாங்க. திருச்செந்தூர் முருகர் சிலையும் இங்கே இருக்கிற முருகர் சிலையும் ஒரே சிற்பி உருவாக்குனது அப்படின்னு சொல்லப்படுது. முருகர் பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் முருகர் சூரசம்காரத்துக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கந்த புராணத்தில் சூரசம்காரை பற்றி சொன்னாலும் முருகர் சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாட்டும் அது கிட்டத்தட்ட இந்த கோவில் சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி காலத்தில் இருக்குது. திருச்செந்தூருக்கு தாய் வீடுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கோயிலோட இயற்பெயர் திருவுருவ வாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேர் மட்டும் இல்லை, பல பேர் இருக்குது. அப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த கோயிலிருந்து இந்த காணொலி பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் ஒரு கோயில் போகிறேன். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் திருநெல்வேலி மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எல்லாமே கிட்டத்தட்ட கந்த புராணத்தோட தொடர்புடைய கோவில். ரொம்ப புனிதம் வாய்ந்த மண் திருநெல்வேலி மண். நாளைக்கு மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை 8 மணிலேருந்து 11 மணி வரையும் வள்ளியூர் முருகர் பெருமான் கோவிலில் முருக பக்தர்களை சந்திக்கிறேன். சந்திப்போம் முருகர் சொந்தங்களே. உண்மையிலே இந்த குறுக்குத்துறை முருகர் பார்த்தது இறைவன் கருணை தான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.